அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட பெரிய தங்கச்சிக்கு செகண்ட் டெலிவரி முடிஞ்சு குழந்தை பிறந்து 3 மாதம் கழித்து அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எப்போவாச்சும் அவங்க வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வருவார். அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கே மறுபடியும் சாயங்காலம் வந்துடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம இங்கே என்ன காற்று அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, பரவாயில்ல நீங்கள் பஸ் ஏற்றுங்க, நான் இங்கே இறக்கிறேன் அப்படின்வாங்க. இல்லைனா அம்மாவை கூட வந்து விட்டு போக சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டார். அம்மாவும் தங்கச்சியும் எப்போச்சும் போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் என்னால் போக முடியறதில்ல, அப்பாவும் போக மாட்டாங்க. அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த போல் பாப்பா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் போக முடியாததுக்கு நான் அப்படியே கற்பனை பண்ணிக்குவேன், குழந்தை இப்படி தான் இருக்குன்னு. ஏன்னா அப்போல்லாம் வீடியோ கால் பண்ணுறதுக்கும் ஃபோனெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. சொல்கிற வார்த்தைகளை நான் அப்படியே உருவமாக ஆக்கிக்குவேன். இப்படி தான் நான் குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பார்த்தது. ஒரு ஸ்டேஜ், அதாவது அது உட்கார ஸ்டேஜ் வரும்பொழுது ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்போ என் பக்கத்தில் அம்மா உட்கார வச்சாங்க அத்தை குழந்தைய. அப்போது அது என்னை அப்படியே சும்மா முறைச்சி பார்க்குது. என்னென்னா அது சின்னதில் எப்படி அந்த தலைமுடி என்னோடய தலைமுடியை பார்த்துச்சோ அந்த தலைமுடியே தான் அது ஒத்து கவனிச்சுது. பொன் குழந்தைன்றது அது நிரூபிச்சிச்சு. ஏன்னா என்னோடய ட்ரெஸ்ஸை தொட்டு பார்க்கறது, அப்புறம் அந்த கம்பலை பார்க்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது கண்ணை பாரு எப்படி பார்க்குது பாரு, எங்கெங்கே போகுது பாரு, கம்பல் தலைமுடி உன்னோட ட்ரெஸ் மேலே தாம்மா அதுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு பேச்செல்லாம் வர ஆரம்பிக்கும் பொழுது நான் என்னோடய பேரை அது க்ளீனாக கூப்பிடும். ஜெயான்னு சொல்கிறத தயான்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதுதான் என்னை ஃபஸ்ட்டு தயான்னு கூப்பிட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் குழந்தையோட முதல் பர்த்டே வந்தது. முதல் பர்த்டே வந்து ஒரு 3 மாதம் கழித்து எங்கள் தங்கச்சி, நான், அம்மா, அதாவது என்னோடய சின்ன தங்கச்சி, நான், அம்மா 3 பேரும் வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். நான் தெருவை பார்த்த மாதிரி தான் எப்போவுமே வரவங்க போகிறவங்களெல்லாம் பார்த்துட்ருப்பேன். என்னோடய அம்மாவும் தங்கச்சியும் பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு படத்தில் வர டைலாக்கை ஒரு ஹீரோயினை அப்படி சொல்லுவாங்க. அதில் சொல்லுவாம்மா, இந்த கையில் மாவு அரைச்சி எனக்கு மாறே வலிக்குது அப்படின்னு சொல்லுவா. என்றைக்கு தான் எனக்கு இதிலேருந்து விடிவு காலம் வரப்போதோ தெரியலன்னு சொல்லுவா. அதுபோல் நான் பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் நான் இந்த பூ கட்டினே இருக்கிறேன். எனக்கு என்றைக்கு தான் இதிலேருந்து விடிவு காலம் வருமோ தெரியல, கையே வலிக்குதுமா அப்படின்னு சொன்ன பொழுது தான் எனக்கு வந்து அப்போது தெரிஞ்சிச்சு. அப்போ இது பூ கட்டுறது அம்மாவுக்கு கை வலிக்குது போல் இருக்குது. இது வரைக்கும் நம்ம அம்மா இது போலெல்லாம் சொல்லலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது என் தங்கச்சியும் சரி கொஞ்ச நேரம் பொறுத்து தான் கட்டான் அப்படின்னு சொல்லினே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வண்டி எங்களை கிராஸ் பண்ணி போச்சு. அதுக்கு முன்னாடி அது கிராஸ் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கிட்டேயே அப்படியே கரெக்டாக வந்து நின்றுச்சு. இது வரைக்கும் அந்த ஃபேஸை நாங்கள் பார்க்கல. எங்கள் அம்மாவும் யார்டி அவன் நம்ம வீட்டு எதிர்க்க வந்து நின்றுட்டு போகிறான் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த வண்டியும் போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எங்கள் மாமி வந்தாங்க. அப்புறம் அம்மா கிட்ட சொன்னாங்க, இவ்வளோ ரெடியாக சொல்லுமா அப்படின்ட்டு சொன்னாங்க. என்னுடைய தங்கச்சியை காமிச்சு. என்னத்துக்குமா அப்படின்ட்டு அம்மா கேட்டாங்க. பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னதும், போம்மா ரெடியாகுமா, புடவை கட்டுமாண்ணா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாடா. போம்மாண்ணா, சரி விடாம்மா, சுடிதார்லேயே தான் கிடக்கட்டும், போடி போ, முகம்னா எதனா கழுவேன், ஆனால் அது இல்லாமல் எல்லாமே கரெக்டாக கழுவிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு என் தங்கச்சி சொல்கிறேன். அப்புறம் எங்கள் அம்மா அந்த பூவெல்லாம் எடுத்து வாரி வச்சுட்டு அது உள்ளே போகிறதுக்குள்ளே என்னுடைய தங்கச்சி உள்ளே அப்படியே தான், இப்போ எப்படி போய் உள்ளே போச்சோ அது அப்படியே தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து திமிரு பிடிச்சிது.
ரெடியே ஆக மாட்டேங்குது அப்படின்னா, விடாம நீ கூட என்னம்மா சும்மா அப்படின்ட்டுன்னு. அப்புறம் எங்கள் மாமி கூட்டிகிட்டு வராங்க. மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டு எதிர்க்க வந்து வண்டி நின்னது எங்கள் அம்மா எவனையது அப்படின்னு கேட்டவர் தான் மாப்பிள்ளையாகிறாரு. எனக்கு ஐயோ இவங்களா, அப்போ இவ்வளோ நேரம் மாமி வீட்டில் தான் இருந்தாங்களா, நமக்கு தெரியவே இல்லையே, இவங்க போய் அங்கே தான் நின்றுட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, என்னால் கூப்பிட்டும் சொல்ல முடியாது அம்மாவுக்கு. அதனால சரி, அவர் உள்ளே எங்களை கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டார். நான் வெளியவே தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாமே பார்த்துட்டு வெளியே வந்தாங்க. பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது, இதுதான்ப்பா எங்கள் பெரிய பாப்பா, எங்கள் வீட்டுக்கே இதுதான் பெருசு அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே அவர் மாப்பிள்ளை வந்து, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க. சாப்பிட்டேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு. அவ்வளோதான், அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அவர் என்னோட பக்கத்தில் தான் ஷூ வச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த ஷூவை போட்டுட்டு சரிங்க வரேங்க அப்படின்ட்டு போனார். அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் என்னுடைய தங்கச்சி வந்து கேட்டுச்சு, என்ன உங்கள்கிட்டயா பேசுனாங்க, ஆண்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு. உங்கள்கிட்ட பேசிட்டாங்கல்லம்மா, இது வரைக்கும் உங்கள்கிட்ட யாருமே பேசினது இல்லைன்னு. ஆமாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி வந்தான். அன்னைக்கு அவன் வந்து ஏதோ லீவுக்கு வந்திருந்தான். அப்போ கிரவுண்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ விளையாடிட்டு வரும்பொழுது, ஏன்டா இவ்வளோ நேரம் இருக்கக்கூடாதா, இப்போ தான் அவங்க கிளம்பி போனாங்க, யார் என்னன்னு எல்லா விஷயம் சொன்னோம். எல்லாம் முதல்ல அப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் காலையில் எங்கள் மாமி மறுபடியும் ஒரு 11 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா நம்ம பொண்ணை பிடிச்சிருக்குதான் அவங்களுக்கு, அவங்க மறுபடியும் வந்திருக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, நான் என்ன சொல்கிறது, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான், இருந்தாலும் அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்களோ தெரியல, வேலையெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ தெரியலம்மா, அவளை கேளுமா அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் என்னுடைய தங்கச்சியை கேட்டாங்க கூப்பிட்டு, பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லுச்சு. அம்மாவுக்கு பிடிச்சா ஓகே தான் அப்படின்ட்டு சொன்னாங்க என்னுடைய தங்கச்சி. உடனே அப்பா அப்போ வந்து பெங்களூரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருந்தார். அப்போது நான் வரேன் ஊருக்கு, அப்போ பார்த்துக்கலாம், இப்போ சும்மா இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டில் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு எங்கள் அப்பா என்ன சொன்னார், இல்லை இவங்க ஒர்க்கில் இல்லை, நார்மல் ஒர்க்கில் தான் இருக்கிறாங்க, அதனால் நான் தரமாட்டேன் அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து என்னுடைய தங்கச்சி நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக மறுபடியும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னோட தங்கச்சிக்கு என்னன்னா, நம்ம ஆயா வீட்டு சைடில் இருந்து இவங்க வந்திருக்கிறாங்க, அதனால் அது கரெக்டான இடமா தான் பார்த்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு என்னுடைய தங்கச்சிக்கு. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு என்னுடைய தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இது பாருமா, அப்பாவுக்கும் இது போல் இருக்குது கையெல்லாம், நம்ம அக்காவும் இந்த மாதிரி இருக்குது, யாரும் வரமாட்டேன்றாங்க, கொஞ்சம் முரண்டெல்லாம் பிடிக்காதுமா, கல்யாணம் பண்ணிக்க, காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ணாதான் அப்படின்னு சொன்னோன்னே சரி, நான் அதுக்கப்புறம் தான் அது ஒத்துக்குச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாக்கிட்ட நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணி தான் அதுக்கு ஒத்துக்க வச்சாங்க. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதையும் வந்து அவரே தான் பாவம் கூட்டிகிட்டு போனார். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், பொண்ணு தரோம் அப்படின்ட்டு சொன்ன உடனே பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டு இல்லை தரத்தில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மறுபடியும் வந்து பொண்ணு தரோம் அப்படின்னு இந்த மாதிரி அடிக்கடிக்கு மாற்றி 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 பேசிகிட்டு இருப்பாங்க. முடியுதுடா அப்படின்னு இருப்போம், ஆனால் பார்த்தா முடியவே முடியாது. அந்த அளவுக்கு அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க எல்லாரையும். அதுக்கப்புறம் ஒரு நாள், நம்ம பார்க்கலாம் இருங்க, நிச்சயதார்த்தம்லாம் இப்போ எதுவும் வேணாம், இப்போதைக்கு எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க.
அப்பாவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கையெல்லாம் வந்து ஒயிட் ஒயிட்டாகி இருக்குது. எல்லாரும் அவங்க ஊரில் போனப்போ என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அம்மாவை வந்து குடியாத்தம் வா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அப்பா வந்து இந்த கல்யாணம் பற்றியெல்லாம் சொல்கிறதுக்காக ஆயா ஊருக்கு போயிருந்தார், அவங்க அம்மா ஊருக்கு. அப்படி போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது தான் அப்பா குடியாத்துலேயே இறங்கிட்டு அம்மாவை வர சொல்லியிருந்தாங்க. நானும் என்னுடைய தங்கச்சியும் மட்டும் வீட்டில் இருந்தோம். எங்கள் அம்மா சரி நான் குடியாத்தம் போயிட்டு அங்கே பார்த்துட்டு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா கிளம்பி போயிட்டாங்க. பஸ்ஸும் அப்படி கிராஸ் ஆகும்பொழுது எங்கள் வீட்டு எதிர்க்கெல்லாம் தெருவுலலாம் ஆளுங்க இருந்தாங்க. அது ஏன் எங்கள் வீட்டு எதிர்க்க தெருவில் ஆள் எல்லாம் இருந்தாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.